நான் உங்கள் அண்ணா டி விஜயன். இந்த ஒரு பரபரப்பான சூழ்நிலை. கரூர் சம்பவத்திற்கு பிறகு ஆட்சிக்கு பிறகு கரூர் சம்பவத்தில் உயிரிழந்த மரணமடைந்த அந்த குடும்பத்தினருடைய வாரிசுகளுக்கு கருணை அடிப்படையிலான ஒரு வேலைவாய்ப்பு வந்து கொடுத்திருந்தாரு திரு முதலமைச்சர் விஜய் அவர்கள். இது வந்து பல்வேறு கோணத்தில் பல்வேறு விதமான பேச்சுக்கள் வந்து அவங்க பேச ஆரம்பிச்சிட்டாங்க, அரசியல் கட்சி தலைவர்கள். அந்த வகையில நிறைய பேர் இன்னைக்கு வசைப்பாடக்கூடிய ஒரு செய்தியா இந்த பணி நியமன ஆணை வழங்கும் இந்த செய்தியை ரொம்ப பெருசாக்குறாங்க. அது ஒரு பக்கம் இருந்தாலும் எல்லாவற்றிற்கும் பேசக்கூடிய அந்த உரிமை இருக்கிறது. அந்த வகையில் அவங்க பேசுறாங்க. கரூர் சம்பவத்தில் வந்து உயிரிழந்தவர்களுக்கு வந்து ஒரு 31 பேருக்கு வந்து பணி நியமன ஆணை வழங்கியிருக்கிறாரு தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அவர்கள். இது வழக்கு சம்பந்தமா 2 வழக்கறிஞர்கள் வந்து மதுரை சென்னை உயர்நீதிமன்றத்தில் வந்து அவங்க வழக்கு பதிஞ்சிருந்தாங்க. அது நீதிபதி வந்து எல்லாமே கேட்டறிஞ்சு இந்த விழாவுக்கு எந்த விதமான தடையும் இல்லை, ஆனால் இது வந்து டிஎன்பிசி செயலாளர் வந்து இதுக்கு வந்து ஒரு சரியான பதில் சொல்லணும். இது தற்காலிகமான பணி நியமன ஆணை தான். இது வந்து அந்த டிஎன்பிசி அந்த தேர்வுக்கு உட்பட்டு தான் இந்த பணி நியமன ஆணை வந்து நிரந்தரமாக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்ப்பை சொல்லி வரும் 21ஆம் தேதிக்கு வந்து தீர்ப்பை தள்ளி வச்சிருக்கிறாருன்றது சம்பவத்தை நம்ம நேற்று பார்த்தோம். அந்த வகையில வந்து நேற்று நடந்த அந்த சம்பவத்தை குறித்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் திரு டிடிவி தினகரன் பெரிய ஒரு பட்டத்தை கொடுத்திருக்கிறார் திரு விஜய் அவர்களுக்கு. என்னன்னா, களவாணி அப்படின்னு சொல்றாரு. களவாணினா யாரு அப்படிங்கிறதுக்கு பலவிதமான விளக்கங்களை கொடுத்திருக்கிறாரு. இந்த பணி நியமன ஆணை கொடுத்தது வந்து கடை தேங்காவை எடுத்து வழிப்பிள்ளையாருக்கு உடைத்த கதையாகத்தான் இருக்கிறது அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. அவர் வந்து எல்லாரையும் களவாணின்னு சொல்றாரு, கூட்டு களவாணின்னு சொல்றாரு. விஜய் இன்னும் சினிமா நடிகராகத்தான் இருக்கிறார். அவர் கிளைமேக்ஸ்ல பேசக்கூடிய அந்த டயலாக்லாம் வந்து இன்னைக்கு பொது மேடையில வந்து பேச ஆரம்பிச்சிட்டாரு. திரு டிடிவி தினகரன் அவர்கள் வந்து ஒரு படி மேலே போய் எல்லாரையும் இவரு களவாணின்னு சொல்றாரு. இவரு தான் களவாணி, எங்களுடைய எம்எல்ஏவை வந்து களவாடியதும் இவர் தான், ஒட்டுமொத்த அதிமுகவையும் களவாடி இன்றைக்கு வந்து அது இருக்கும் இடம் தெரியாமல் செய்து விட்டார். ஒரு படி மேல போய் தீய சக்தி தூய சக்தி எல்லாம் சொல்லி பேசிட்டு இருக்கிறாரு. இன்னைக்கு வந்து தீய சக்தி யாருன்னு அவருக்கே தெரியும். ஒரு முதலமைச்சர் அப்படிங்கிறத ஒரு பொறுப்பை உணர்ந்து அவர் பேசாம வந்து சினிமாவில் வர கிளைமேக்ஸ் டயலாக் மாதிரி தான் அவர் பேசுறாரு. அதெல்லாம் வந்துட்டு துக்க வீட்டுக்கு போறது மாதிரி வந்து கருப்பு சட்டை போட்டு போறாருன்னு சொல்லி அவருடைய காஸ்டியூம் சென்ஸையும் வந்து விமர்சனம் பண்ணியிருக்கிறாரு திரு டிடிவி தினகரன் அவர்கள். முதலமைச்சருடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய காவல்துறையே வந்து இந்த துயர சம்பவத்திற்கு காரணம்னு சொல்லிட்டு ஒரு முதலமைச்சர் பேசுறது எந்த விதத்துல அது சரி? திரை வெளிச்சத்தால் தான் வந்து எல்லாருக்கும் அறியப்பட்டார் விஜய். அந்த ஒரு வெளிச்சத்தை வச்சுதான் அவரால் வந்து ஒரு 108 சீட்டு வாங்க முடிஞ்சது. இவரால் முழுமையான ஒரு மக்களை கவரக்கூடிய ஒரு தலைவரா இல்லை. அதெல்லாம வந்து இப்போ உள்ள கூட்டணி கட்சிகள் மீது அவருக்கு நம்பிக்கை இல்லாதனாலதான் வந்து அதிமுக எம்எல்ஏக்களை வந்து அவர் வந்து ஒரு களவாணி அப்படின்னு சொல்றாரு. தன்னுடைய அமமுக கட்சியினுடைய எம்எல்ஏ காமராஜையும் களவாடியதை அவர் நினைவு கொண்டு சொல்றாரு நினைக்கலாம். அந்த வகையில வந்து இவர் வந்து முதலமைச்சராக செயல்படணும், இவர் வந்து ஒரு பொறுப்புள்ள ஒரு முதலமைச்சராக இருக்கணும் அப்படின்னு ஒரு கண்டனங்களையும் விமர்சனையும் வைத்திருக்கிறார் டிடிவி தினகரன் அவர்கள். அவருடைய நிலைப்பாடுகள் எல்லாமே சினிமா நடிகர் மாதிரியே தான் பண்றாரு. ஒரு அரசியல் கட்சி தலைவர் மாதிரி அவர் இல்லை. வந்து தீய சக்தின்னு சொல்லக்கூடிய திராவிட கட்சிகள்ல வந்து ஜெயிச்சு அவங்க மூலியமா வந்து அந்த எம்எல்ஏக்களை வச்சுதான் இவர் இன்னைக்கு ஆட்சி நடத்திட்டு இருக்கிறாரு. இவருடைய பேசெல்லாம் வந்து சினிமாத்தனமா தான் இருந்துட்டு இருக்குது அப்படிங்கிறத அவ்வப்போது வந்து சாடி குற்றச்சாட்டுறாரு டிடி தினகரன் அவர்கள். விஜய் வந்து தமிழ்நாட்டை காக்க வந்த தூய சக்தி இல்லை, அது வந்து நாச சக்தியா தான் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு விஜயை வந்து சாடுறாரு. திரு ஆர்பி உதயகுமார் முன்னாள் அமைச்சர் என்ன சொல்றாருன்னா, அவரும் களவாணி தான் சொல்றாரு. வருமான வரி கட்டாத ஏமாற்றிய களவாணி தான் வந்து இந்த விஜய் அப்படின்னு அவர் ஒரு குண்டத்தீக்க போடுறாரு. இப்படி பல்வேறு சர்ச்சைகளை வந்து இன்னைக்கு நாம
பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். இது எந்த அளவில் இருக்குது அப்படிங்கிறத நாம் கூர்ந்து கவனித்து கொண்டு தான் இருக்கிறோம். இது எல்லாமே கடந்த காலங்களில் வந்து நடந்துட்டு இருக்கிற ஒரு விஷயம்தான். ஆனால் இவர்கள் வந்து இப்போ ஏதோ புதுசாக அதுக்கு வண்ணம் தீட்டி இவர்கள் பேசுவதாகத்தான் நாம் அறிகிறோம். காரணம் என்னன்னா, கடந்த காலம் இந்த கருணை அடிப்படையிலான வேலை வாய்ப்புகள்ங்கிறது வந்துட்டு எல்லா முதலமைச்சர்களும் எல்லா அரசுகளும் செய்கின்றதான் இந்திய அளவில். அது வந்து இன்னைக்கு வந்து விஜய் செய்யறது வந்து பேசும் பொருளாயிருச்சு. ஏன்னா அவர்கள் சில செய்ய தவறிய அந்த வேலைகளை வந்து இவங்க செய்யாம போயிட்டாங்க. அதனால வந்து இவர் தன் தனக்கு கிடைச்ச அந்த வாய்ப்பை அவர் அந்த மக்களுக்கு செய்யறாரு. இது வந்து பணி நியமன ஆணை வழங்கலாமா வழங்கக்கூடாதா அப்படின்னு ஒரு பக்கம் இருந்தாலும், ஒரு அரசு மக்களுக்காக செய்ய வேண்டிய வேலைகள் தான் அதை செய்கிறது. அது சட்டத்திட்டத்திற்கு உட்பட்டு நடக்கும். அது அரசே பார்த்துக்கும். ஏன்னா ஒரு பணி நியமன ஆணை வழங்கினது வந்துட்டு ஒரு 31 பேருக்கு அப்படின்னு சொன்னா அதுல வந்து தன்னிச்சையா செயல்பட முடியாது. இதுல வந்து பல்வேறு துறைகள்ல காவல்துறைகள்ல உள்ள வேலை வாய்ப்பு இருக்கு. அது இல்லாம வந்து எல்லா சமூக நலத்துறை எல்லா துறைகளிலும் உள்ள வேலை வாய்ப்பை தான் இந்த 31 பேருக்கு வந்து பணி நியமன ஆணை வந்து வழங்கினாரு முதலமைச்சர். அந்த வகையில வந்து ஒரு நல்லது செய்யும் போது அதை பாராட்டித்தான் ஆக வேண்டும் அப்படிங்கிறத நம்ம பேசிட்டு தான் இருக்கிறோம். யார் ஆட்சிக்கு வந்தாலும் இந்த நிலை தொடரும். ஏன்னா ஆட்சிக்கு வரக்கூடியவர்கள் ஆளுகின்றவர்கள் எல்லாமே மக்களுக்கானவர்களா இது அரசியல் ரீதியா வந்து எல்லாம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு செய்தியாக தான் நம்ம பார்க்குறோம். அந்த வகையில் வந்து இன்னும் இந்த 5 வருட காலங்களை இந்த விஜய் வந்து எப்படி கடப்பாருன்னு எனக்கு தெரியும். அதையும் வந்து நல்ல ஆலோசனைகளோடு நடத்தினால் அதுவும் நல்லா இருக்கும் அப்படிங்கிறதையும் நாம் இந்த இடத்துல பதிவு பண்ணுறோம். மொத்தத்தில் வந்து களவாணி அப்படின்னா அதுக்கு அவர் ஒரு பதில் கொடுப்பாருன்னு நான் நினைக்கிறோம். அதையும் நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கோம். அதை பற்றியும் நாம் இந்த நிகழ்வில் வந்து நம்ம விமர்சனம் செய்வோம். அதை பற்றியும் நாம் பேசுவோம் அப்படிங்கிறத சொல்லி இந்த அருமையான நிகழ்ச்சியில் நேயர்களுக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுவது உங்களது அன்பு தம்பி அண்ணா டிவி விஜயன். நன்றி, வணக்கம்.